1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை. 1 கொரிந்தியர் 9:16. நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. பவுல் சொல்றார், நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன்றதுனால எனக்கு பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இப்போ இது புனித பவுலுக்கு மட்டுமா, எல்லாருக்குமா? நற்செய்தி அறிவிக்கிறது புனித பவுலுக்கு? எல்லா கிறிஸ்தவனுக்கும் இந்த கடமை உண்டு. அவருக்கு அது புரிந்தது. நற்செய்தியை நான் அறிவிக்கல, எனக்கு ஒன்றும் பெரிய பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, அதனுடைய கடமை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இது அவருக்கு மட்டும் சொல்லப்பட்ட அழைக்கப்பட்ட அழைப்பு கிடையாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஞானஸ்தானம் வாங்கின ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வந்த கடவுளுடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது நம்முடைய டியூட்டின்றார். கரெக்டா? இது சஜஷன் கிடையாது, முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொல்லலை. இது ஒரு கட்டளை, நம்முடைய கடமை. செய்ய தவறுனா தண்டனை உண்டா இல்லையா? நிறைய பேர் நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம், அதனால் இந்த டியூட்டிலாம் எங்களுக்கு கிடையாதுன்னு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உடைய டியூட்டி இது. இது குருக்களுக்கு சொன்னப்பட்ட வார்த்தை கிடையாது, குறிப்பாக லே பீப்புளுக்கு சொன்னப்பட்ட வார்த்தை. குருக்கள் அவங்க வேற ஒரு குருக்கள், நம்ம அரச குருக்களின் கூட்டத்தினர்ன்றாங்க இல்லையா? அவர்கள் பலி செலுத்தக்கூடிய விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குருக்கள். இது ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்லப்படுது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை இது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், ஆண்டவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவர்களின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி, உங்கள் டியூட்டி. இட் இஸ் யுவர் டியூட்டி. டியூட்டி செய்யலைன்னா கேள்வி கேட்பாரா, கேட்க மாட்டாரா? கேட்பார். அவர் கேள்வி கேட்பார்னு பயத்தில் போய் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அன்பு செய்தால், உண்மையிலே உங்கள் உள்ளத்தில் பிறர் அன்பு இருந்தால் ஓடுவோம்.